ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்ததுலேருந்தே சில டைம் ஜெயா வீடியோ போடல அப்படின்னா சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அவங்கள போய் பாருங்கள், அவங்களுக்கு என்னாச்சு, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் பார்க்கணுன்னே இருந்தேன். ஆனால் இது இந்த மாதிரி சுச்சுவேஷன் அமையும் நான் நினச்சி கூட பார்க்கல. ஜெயா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்க அட்மிட் ஆகி 4 நாள் ஆச்சாம். எனக்கு நேற்று தான் தெரியும். என்னோட ஹஸ்பண்டு தான் அவங்க வீட்டில் இருந்து சாப்பாடு வாங்கி கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு வந்தாங்க நேற்று. ஒரு 2-3 நாளாக ஜெயாவோட மாமியார் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. நான் பொய்யும் சொல்லக்கூடாது, என்னன்னு தெரியல. நேற்று ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம், வீட்டுக்கு வந்துட்டாங்களாம்மா. அங்கே ஹாஸ்பிட்டலில் ஜெயாவும் அவங்க ஹஸ்பண்டு மட்டும்தான் இருக்காங்க, பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி என்னை கூப்பிட்ருக்காங்க. அதனால நான் கிளம்புறேன். நான் அவங்க கூப்பிடலனாலுமே இன்னைக்கு பார்க்க போகணுன்னு தான் இருந்தேன். அதுக்குள்ளே அவங்களே கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் நினைக்கலாம் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது டெலிவரி ஆக போகுதுன்னு. இல்லை, இன்னும் 1 மாதம் அவங்களுக்கு டைம் இருக்குது. இப்போ ஜெயாவுக்கு மோஷன் போகலைங்களா, அதனால் ஏதோ பிரச்சனை. ஒரு 4-5 நாளாகவே ஆச்சு. டேப்லெட் சாப்பிட்டும் சரியாகலைன்னு சொல்லி அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ பார்க்க போகிறேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, இல்லை நான் அங்கே தங்குற மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல. இப்போ நானும் என்னோடய ஹஸ்பண்டு மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் போகிறோம். தேஜு அங்கன்வாடி போகல. தேஜு, அம்மா, அப்புறம் தம்பி பைக்கில் அக்காவோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க ஒரு வேலை விஷயமா போயிருக்காங்க. அக்கா சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு நாள் அங்கன்வாடி போகலாட்டி பிரச்சனை இல்லை, தேஜுவை அனுப்புங்கன்னு. அதனால் அவங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நாங்கள் இங்கே ஹாஸ்பிட்டல் கிளம்புறோம். பார்க்கலாம், அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு. என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்குமே இந்த மாதிரி இஷ்யூ நான் இதுவரை கேட்டதில்லை. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி மோஷன் போகாமல் இருக்கிறது. இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க மோஷன் போகல அப்படின்னா எந்த மாதிரி சாப்பிட்டு சரியாகலாம், உங்களுக்கு ஏதாவது மெடிசன் தெரியும் அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். சரி, ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒருவேளை தங்குற மாதிரி இருந்தால் எனக்கு 2 பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் ஏர் மஃபு, தைலம் இதெல்லாம் எடுத்திருக்கேன். பேக் பண்ணி ரெடியாக இருக்குது, கிளம்பணும். இப்போ தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். நேற்று சாப்பாடு கொடுக்க வந்தவருக்கு எங்கே தங்கியிருக்காங்கன்னு தெரியாதான், சிரிக்கிறாரு. இப்போ நாங்கள் இருக்கிற இடம் உதலா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம். தேஜுவும் இங்கே தான் பிறந்தா. ஜெயாவோட ஊருக்கும் உதலாக்கும் ரொம்ப பக்கம்தான், அதனால் இங்கே தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் போய் தான் பார்க்கணும். ஜெயாவை ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் தங்க வச்சுருந்தாங்க. நான் வந்ததுக்கப்புறம் கேட்டேன் இப்போ எப்படி இருக்குன்னு. மோஷன்லாம் போயிடுச்சுங்களா, மாத்திரை சாப்பிட்டு நேற்று நைட்டு சரியாயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நேற்று நைட்டு வயிறு வலிச்சிருந்துருக்கு. எப்போதுமே ப்ரெக்னென்ட் லேடிக்கெலாம் கைவிட்டு செக் பண்ணுவாங்கள்ல, அப்படி பார்த்தப்போ கர்ப்பப்பை இன்னும் ஓப்பன் ஆகலை, அதனால டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஒன்று இன்னைக்கு நைட்டு நடக்கும், இல்லாட்டி நாளைக்கு காலையில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேறு என்ன செய்யுது என்னன்னு எல்லாம் கேட்டேன். வேறு எந்த பெயினும் இல்லை. இப்போ நார்மலாக இருக்கா. இப்போ டெலிவரி பெயின் எதுவும் இல்லை. இன்றைக்கி நைட் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லே இருக்கேன், எனக்கு பிடிக்கலக்கா, சாப்பாடு சில விஷயம் இங்கே கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். வந்தவுடனே தேஜு எங்கன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா. அவளுக்கு தேஜு ரொம்ப பிடிக்கும். நான் தேஜுவை ரொம்ப நாள் ஆச்சு பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேமிலி மேட்டரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இங்கே எல்லாருமே அப்படி தானே, அதனால் நம்ம தான் சமாளிக்கணும். நான் வந்தவுடனே ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொன்னான். நான் மறுநாள் எனக்கு குழந்தை பிறந்துருச்சு இல்லைங்க, அதனால் எனக்கு தெரியல. இங்கே 10-15 நாள் கூட ப்ரெக்னென்ட் பொண்ணுங்க டெலிவரி ஆகாமல் தங்க வச்சுருக்காங்க. கஷ்டம்தான். ஹாய், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமலையா வீடியோ போடலான்ட்டு. ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம். 3 டே ஆகுது. டேட் கொடுத்துருக்காங்க. வியாழக்கிழமை புதன்கிழமை மாற்றி சொல்கிறாங்க, கரெக்டாக சொல்ல முடியல. அதனால தான் என்னால் ஒரு வாரமாக வீடியோ போட முடியல. இன்றைக்கி அக்கா தான் என்னை பார்க்க வந்திருக்காங்க. நேற்று அண்ணா வந்திருந்தாங்க. அக்கா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வர முடியல. இன்றைக்கி தான் அக்கா என்னை பார்க்க வந்திருக்காங்க. நான் தேஜு கூப்பிட்டு வரவே இல்லை, அக்கா வீட்டில் வச்சுட்டு வந்தாங்க. அப்புறம் அக்கா தான் சாப்பாடு சமைச்சு கொடுத்தாங்க. இப்போ தான் நாங்கள் சாப்பிட்டு முடித்தோம். ஃபோன் பண்ணுறாங்க. தேஜுவோட அப்பா கால் பண்ணியிருந்தாங்க. பேசினதுக்கப்புறம் எல்லாரும் பார்க்குறாங்கக்கா, போதும்னு சொல்லிட்டா. ஜெயா அங்கே தூங்கிட்டு இருக்கா. உள்ளே ரொம்ப குளிருதுங்க, அதனால் வெளியே போயிட்டுருக்கேன். வெயிலில் கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு. எனக்கு நல்லா சளி பிடிச்சிருக்கு.
இதான் வெளியே போகிறேன். இப்போ வந்து நான் கீழே இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வெளியே பாட்டு ஓடுது, அதனால வெளியே வீடியோ எடுக்க முடியாது. நீங்களே பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜெயாவுக்கு பிளட் டெஸ்ட், அதுக்கப்புறம் யூரின் டெஸ்ட் எடுத்து ஸ்லைன் கொடுத்துருக்காங்க. அதனால ஊசியோடு சேர்த்து கையில் பேண்டேஜ் போட்டிருக்கா. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நைட்டு இல்லாட்டி நாளைக்கு காலையில் அவளுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருக்காங்களா. வீட்டில் ரிலேட்டிவ் யாருமே இல்லை. ஒரு 2 நாள் இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா, அதனால நான் இப்போ இருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி ஒரு நாள் தங்க சொன்னாங்க. நான் சொன்னேன், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எப்படியும் வீட்டில் இருந்து ஆள் வராமல் இருக்க மாட்டாங்கல்ல. குழந்தை பிறந்து வீட்டில் இருந்து ஆள் வந்ததுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன். பாப்பாவை என் ஹஸ்பண்டே சமாளிக்கிறேன்னு சொன்னார். நான் பார்த்துக்கிறேன், நீ அங்கே இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடக்க முடியும், சாப்பிட்றது வந்து ஸ்பூனில் சாப்பிட்றா. நான் வந்து ஊட்டி விடுறேன்னு சொன்னேன். பரவாயில்ல, நான் இப்படி சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. நான் வந்து அங்கேருந்து வரும்போது சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். இன்னும் டைம் இப்போ 1:17 ஆகுது. இதுக்கப்புறம் தான் இங்கே மதியான சாப்பாடு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் அவள் சாப்பிடுவா. தூங்கிட்டு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல்லேருந்து ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப லென்த்தாலாம் வீடியோ போட முடியாது. உங்களுக்கே தெரியும், எப்படி வேணாலும் சுச்சுவேஷன் மாறலாம், எப்போ வேணாலும் அவளுக்கும் பெயின் வரலாம். இன்றைக்கி நைட்டு இல்லாட்டி நாளைக்கு காலைல டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் இன்றைக்கி வீடியோ இதோட போதும்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். அதுவும் இல்லாமல் எனக்குமே நேற்று தான் ஃபீவர் வந்துட்டு கோல்டாக இருக்குது. என்னோடய வாய்ஸை வச்சு நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், பார்க்கலாம். ஜெயாவுக்கு எப்போ டெலிவரி ஆகும்னு தெரியல. தயவு செய்து நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு நீங்களும் வேண்டிக்கோங்க. ஓகே. இன்னொன்று வந்து, இதை நீ உனக்கு யூஸ் பண்ணிக்கிற, காசு சம்பாதிக்கிறேன்னு தயவு செய்து யாரும் பேசாதீங்க. நிறைய பேர் அவள் சரியாக வீடியோ போடலைங்கிறனால என்கிட்ட வந்து சில சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க, ஜெயாவை போய் பாருங்கள், அவங்களுக்கு என்னாச்சுன்னு பார்த்து எங்ககிட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் நான் இந்த வீடியோவை எடுத்தேன். இல்லாட்டி நான் நார்மலாக வந்துட்டு இங்கே தங்கிட்டு போயிருந்துருக்கலாம். தயவுசெய்து அப்படி யாரும் தப்பாக நினைக்காதீங்க. அதை விட அவளுக்கு யாரும் இல்லை. ஏன்னா தமிழ் பொண்ணு இல்லை, நிறைய விஷயத்தில் இங்கே ஒதுக்குறவங்க இருக்காங்க. நான் நிறைய ப்ராப்ளம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். அவள் வீட்டில் ஜெயாவோட வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நான் இந்த மாதிரி மிஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி விஷயத்தில் என் அம்மா இல்லையே, என்ன இப்போது மற்றவங்களாவே இருந்தாலும் அம்மா கிட்ட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி மற்றவங்ககிட்ட நம்ம எந்த வழியுமே ஷேர் பண்ணிக்க முடியாது. உரிமையாக என் அம்மா என்னை பார்த்துக்குவாங்கன்னு ஷேர் பண்ணுறது வேற இல்லை. அந்த மாதிரி அவள் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறக்காண்டி நான் அவளை வந்து பார்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு பார்ப்போம். தேங்க்ஸ்.